இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். இப்ப புதன் கிரகம். அப்ப புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு தாய் மாமன் வழி உறவுகள். புதன்னா கல்வி, நல்லா படிப்பாங்க, படிச்சு நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆனா வேலை இருக்கு. அனுபவ அறிவு, புதன்னா அனுபவ அறிவு. புதன்னா தேடல், புதன்னா புத்தி, புதன்னா வியாபாரம். இது எல்லாமே புதன். இதெல்லாம் புதன் மட்டும் நம்ம கெட்டு போச்சு, பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்ன ஆகுங்க? கல்வி தடை ஏற்படும், திருமணம் தாமதமாகும், உறவுகள் ஒத்து வர மாட்டாங்க, உறவுல திருமணம் பண்ணக்கூடாது, பண்ணுனா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது, வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும், ஒரு தொழில் செஞ்சோன்னா அதுல லாபம் பார்க்க முடியாது. இதெல்லாம் புதன் தோஷம் இருந்தா. அடுத்தது புதன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். தோல், தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். இதெல்லாம் புதனுடைய கர்மம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல திருவெண்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு, புதன் ஸ்தலம் சேதாரண்யேஸ்வரர், அகோரமூர்த்தி புதன் பகவான். அதாவது சுவாமி வந்து 2 மூலவரில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் என்பது என்னன்னா திருவெண்காடு. அங்க 2 சுவாமி வந்து 2 அவதாரமா இருப்பார், 2 மூலவரா இருப்பார். அப்ப இந்த திருவெண்காடு போயிட்டுல அங்க சூரியன் சந்திரன் அக்னி தீர்த்தம்னு இருக்கு. இந்த 3 தீர்த்தத்துல குளிச்சுட்டு புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களோட வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி புதனுடைய ஸ்தலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த குளத்துல போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்பாளை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புதனுடைய தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுக்கறது, ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கறது, ஒரு பேனா வாங்கி கொடுக்கறது, ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறது, உங்களால என்ன முடியுமோ படிக்கிறதுக்கு உதவி செய்யறது, இது மாதிரி எல்லாம் செய்யும் போது உங்களுடைய ஜாதகத்துல புதன் எந்த விதமான தோஷங்களா இருந்தாலும் அது சரியாயிடும். அடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் புதனுடைய அம்சம், ஆண் பாதி பெண் பாதி, புதனே அலி கிரகம். அப்ப அந்த அர்த்தநாரீஸ்வரரோட கோயிலுக்கு திருமணம் இல்லை அல்லது எனக்கு வியாபாரத்துல நஷ்டம், தொழில், இது எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒரு முறை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு புதன்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த புதன் தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் புதன்கிழமை வழிபாடு பண்ணணும். பெருமாள் புதன்கிழமைனா புதன்னாலே பெருமாள். இப்போ பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகள்ல நீங்க செய்யும் போது இந்த புதனுடைய தோஷமானது நிவர்த்தி ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் அங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானமோ அல்லது கல்விக்கு உண்டான தானமோ நீங்க செஞ்சுட்டு வரும்போது இந்த புதன் தோஷமானது நம்மளுடைய ஜாதகத்துல நிவர்த்தி ஆகும். புதன் முடக்காகவோ அல்லது புதன் மாந்தியோடவோ
இல்லை புதன் திதிசூன்யமாகவோ புதன் நீசமாகவோ இருந்தால் இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது குரு பகவான். இந்த ஜாதகத்துல குரு அப்படின்னாலே